ஊருக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே. அதில் என்ன ஒரு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஓமோதான் நல்ல வருமானம் கிடைக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் ஊருக்கு வர நேரத்தில் வந்து கொஞ்சம் சிரமமாயிருக்கு. அதே தான் இங்கே அதே சம்பந்தம் இன்றைக்கி நடந்துச்சு. அதாவது எங்களுக்கு வந்து அது தொழில் நடந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்குள்ளே கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. ஏன்னா இங்கே உள்ள விலையெல்லாம் வந்து போன வருஷத்துக்குள்ள மாதிரி விலையெல்லாம் இல்லை. எல்லா மீன்களுக்கும் கணவாய்க்கணுமே பாதி ரேட்டு ஆகிப்போச்சு. ஆனால் லாஸ்ட்டாக நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் அரைப்பட்டி ஒரு மாதம் முன்னாடி சொல்லியிருந்தேன், நாங்கள் அடுத்த மாதம் ஊருக்கு போகிறோம்டா அப்படின்னு சொல்லி. சரி ஓகே நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு பங்கு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து பைசா ரொம்ப கம்மியாக வந்துருச்சு. ஒரு ஆளுக்கு இவ்வளோ பைசா மிஞ்சினா ஒரு 35 ரியால் கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே தொழில் பார்த்து டிக்கெட் போடுற கூட அந்த பைசா போதுமானது இருக்காது, அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, அரைப்பேட்டை சொன்னோம், சரி அப்பா எங்களுக்கு நல்லபடியாக எங்களுக்கு வந்து டிக்கெட் போட்டு எங்களுக்கு அனுப்பி வை, நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து உனக்கு தேவையான பைசா நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி, சரி அதோட அறவையும் ஓரளவுக்கு ஒத்துழைச்சிட்டு டிக்கெட் போட்டார். பிரச்சனைன்னு பார்த்தா செலவு கூட எங்கள்கிட்ட பைசா இல்லை, அரைவேட்டையும் பைசா இல்லை, தக்காளியுமா இல்லை. அவர்கிட்ட அவருமே கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார். அதனால் என்ன பண்ணோம்னா, நாங்கள் வந்து மீன் கொடுக்குற அந்த வியாபாரிகிட்ட, இங்கே மசீனாக்காரங்கன்னு சொல்லி சொல்லுவோம், மசீனான்னா வந்து மீன் எடுக்கிறவங்க, அவங்கள்ட்ட சொல்லி எங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு 50 ரியால் கொடுங்க, நாங்கள் ஒரு 6 பேர்கிட்ட மொத்தமாக வரோம், அப்போ ஆளுக்கு 50 ரியால் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி சொன்னால், எங்கள் ஆள் என்ன பண்ணிவிட்டார், அதாவது மசீனாக்காரர் என்ன பண்ணிட்டார், நைட்டு வந்து ஒரு 200 ரியால் தந்தார். நைட்டே எங்களை பைசா இல்லைன்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் சொன்னோம், காலையில் வெள்ளனே எங்களுக்கு பஸ் இருக்குது ஒரு 9 வரைக்கலாம், ஏன்னா இங்கே 9 மணிக்கு தான் கடையை திறக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு அரை மணிக்கெலாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, நீ நைட்டே கொடுத்தா தான் நாங்கள் ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லி, நைட்டை நாங்கள் வந்து எங்கள் போட்டையெல்லாம் ரெடி பண்ணி ஏர்போர்ட்டில் கட்டி வச்சுட்டு வர்றதுக்கு இங்கே மணி கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கிட்ட ஆகிட்டு, ஒரு அரை மணி நேரம் தான் எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிச்சு. அந்த அரை மணி நேரம் எங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியாத சூழ்நிலை, பைசா இல்லாத காரணத்தினால. அதுக்கு முன்னாடி அவன் பைசா கொடுத்து எங்களுக்கு முடி வெட்ட தான் முடிஞ்சிச்சு, சாமாங்க எதுவும் வாங்க முடியல. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, திரும்ப காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு கடை திறந்த உடனே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள எங்களால் முடிஞ்ச சாமான்களை வாங்கணும். வாங்கிட்டு இருக்கும்போது எங்களுடைய அரபி தம்பி போன் அடிச்சிட்டாரு, பஸ்ஸு இதான் லாஸ்ட்டு பஸ் இன்றைக்கி. எப்போவுமே ஒரு நாளைக்கு ஒரு 3 பஸ்ஸு இருக்குங்க. காலையில் ஒரு 8:30 ஒரு பஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 10:30 ஒரு பஸ்ஸு, 10:30 9:00 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக 12 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. எங்களுக்கு நைட்டு வந்து 12 மணி ஃப்ளைட் இன்றைக்கி, அதுவும் ஒன்று 55க்கு ஃப்ளைட்டு. ஆனால் இன்றைக்கி நடந்த சம்பவம் என்னென்னா, இன்றைக்கி டேட்டுக்கு, அதாவது இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி டேட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னா, பஸ்ஸு வந்து 3 நேரம் உள்ள பஸ் வந்து 1 நேரம் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஒரு 10:30 கிளம்பி 10 மணிக்குள்ள அந்த பஸ்ஸு கிளம்பிட்டு எங்களால் இப்போ அதிகமாக பர்ச்சேஸும் பண்ண முடியல. அவசரமாக வந்து அட்டைப்பெட்டி ஜாமான் கொஞ்சம் ஜாமான் வாங்கியிருந்தோம். ஏன்னா நைட்டு அவன் கொடுத்து 200 பைசாவில் எல்லாருக்கும் சேவ் பண்ணி அதுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கியிருந்தோம். அதை கூட எங்களால் பேக் பண்ண முடியாத சூழ்நிலை. அவசரமாக எங்கள் அரபி கொண்டு வந்த காரில் எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு எதையுமே பேக் பண்ணாமல் பஸ்ஸில் ஏறி ஆச்சுங்க. இப்போ நான் பஸ்ஸில் போய்ட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. எங்களோட அரபியோட தம்பி வந்து அங்கே வாரம் சொல்லிக்காரு. அவர் வந்த பின்னாடி அவர்கிட்ட கொஞ்சம் பைசா கொடுத்துருன்னு சொன்னால், அந்த பைசா வச்சு தான் நல்லபடியாக நாங்கள் வந்து ஊர் போய் சேரணும். இப்போ நான் போகிற பஸ்ஸை உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு பின்னாடி என்ன நடக்குங்கிறத வீடியோ எடுத்து தொடர்ச்சியாக பண்ணுறேன், ஓகேவா? இந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்குள்ள போதுமோ ஆயிடுச்சுங்க. பஸ்ஸுக்கு முன்னே கூட ஃபோன் அடிச்சுட்டு இந்த பஸ்ஸாவது நாங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். பஸ்ஸை மிஸ் பண்ணால் கிட்டத்தட்ட நாங்கள் இருந்த துக்கத்தில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பஸ் வந்துட்டு, எங்கள் அரவையோட பையன் ஃபோன் அடித்து கம்பெனிக்கு ஃபோன் அடித்து பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லி எங்களை வந்து இடையிலேருந்து ஏற்றி விட்டான். எப்படியும் ஒரு வழியாக அந்த ஒரு பஸ்ஸையும் பிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன வந்தோம்னா, நம்ம லக்கேஜ்லாம் கட்ட வேண்டியிருக்கு. இது வந்து ஏர்போர்ட்டில் போய் பார்க்கவா என்னன்னு தெரியல. சரி பாப்பா, அடுத்து என்ன செய்யறதுன்னு எங்களுக்கே தெரியல, போய் தான் பார்க்கணும். அடுத்தடுத்து என்ன நடக்குறங்கிறத இந்த வீடியோவை தொடர்ச்சியாக நான் வந்து எடிட் பண்ணி போடுறேன், ஓகேவா? இந்த பாவப்பட்ட பிள்ளையை தான் நம்ம பிள்ளைலாம் இந்த ஒன்று கிடக்கு, அந்த சட்டை அது ஒரு ஆள், இந்த இங்கே ஒன்று தூக்கிட்டு கிடக்கு, இந்த ஒரு பாவமாக இருக்குது, இந்த ஒரு பையன் அந்த ஒருத்தன் ஒரு ஆள், மொத்தம் 6 பேர் ஆட்களெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டேன். சரி, இதுக்கப்புறம் நான் என்ன சேர்க்கறத முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவை பண்ணுறேன். ஒரு வழியாக வண்டி மஸ்கட்டை நெருக்கி வந்துட்டு, நாங்கள் வாங்கின சாமான்களையெல்லாம் பாருங்கள் எப்படி போட்டிருக்கோம்னு சொல்லி. கொஞ்சம் கொஞ்சம் தான், ஒரு 7 30 7 இவ்வளோ தான் எங்களால் முடிஞ்சது. கடைசி நேரம் எங்களுக்கு கொஞ்சம் தொழில் டல்லாக போனதுனால சாமாங்க எதுவும் பெருசாக வாங்க முடியல.
இதெல்லாம் எங்கேயாவது இடத்துல போட்டு கட்டணும் பெட்டியை ஃபுல்லாத்தையும். சரி, இறங்கிட்டு அடுத்து என்ன நடக்குன்னு சொல்கிறேன். நம்ம ஊரில் ரோட்டு ஓரத்தோடு புளி மரம் நிற்கிற மாதிரி இங்கே உள்ள பேர்ச்ச மரம் நிற்காருங்க. ஓரளவுக்கு கிட்ட நெருங்கியாச்சு நாங்கள் இறங்குற இடத்துக்கு. பஸ் ஸ்டாண்டு நாங்கள் இறங்க போகிற இடம் வந்துட்டுங்க. எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. இது அப்படியே சுற்றிட்டு போய் பஸ் ஸ்டாப்பில் போய் நிப்பாட்டிக்கிறோம்ல. நம்ம ஊர் மணிக்குண்டு மாதிரி இங்கே ஒரு மணிக்குண்டு. மணி கரெக்டாக 4. அந்த காருகள்லாம் இருக்குல்ல, அதான் பஸ் ஸ்டாப். அங்கே தான் இருக்கு. ஒரு வழியாக பஸ் ஸ்டாப் வந்தாச்சுங்க. எங்கள் கொடுமையை பார்த்தீங்களா? இந்த மாதிரி வாங்கின சாமான்களை கூட பேக் பண்ணாமல் அவசரமாக ஓடி இருந்திருக்கோம். கடைசியில் இங்கே மஸ்கட்டில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நம்ம ஊர் வேப்ப மரத்தை பார்த்தோன்னே இதாண்டா மரம், இது கீழே தாண்டா நம்ம பேக் பண்ண சொல்லி இங்கே வந்து உட்காந்துருக்கோம். என்ன கொடுமையை சொல்ல. நம்ம உழப்பு எங்கே போனாலும் ஒரே ஓட்டம் பாட்டமாப்பா இருக்கு. வந்தோம் கொண்டா நிம்மதியாக எதுவுமே இல்லை. அரக்க பறக்க ஓடி கடைசி 5 பைசாக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை ஓடிக்கிருக்கு. ஓடியா பேக்கேஜ் இதான் நம்ம டீம் மெம்பர்களை பாருங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஏர்போர்ட் கிளம்பி போகணும். இங்கே அரபி தம்பி வாரன்னு சொன்னால் ஏர்போர்ட்டுக்கு வராரா இங்கே வராரான்னு தெரியல. ஒரு வழியாக பிள்ளையா வேப்ப மரத்தேனல்ல பெட்டியை கட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் சம்பவங்கள் நடக்கும் பாருங்க. அரக்க பறக்க வந்துக்கிட்டு சங்காடிக்கிட்டு அந்த சம்பவம் வந்துட்டு. ஆனால் எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு பிரச்சனை இல்லை. நைட்டு 11 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. அதனால பொறுமையாக வேலை ஆகுது. நம்ம அரவாப்புக்கு ஃபோன் அடித்து ஏதாவது கொஞ்சம் பைசா கொடுத்து அப்படின்னா ஏர்போர்ட் பக்கம் போகலாம். இல்லைன்னா இப்படியே வந்து துக்கத்துக்கு போயிடுவீங்க. எங்கள் அரவி ஒரு வாரம் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட இங்கே இவ்வளோ டைம் 9 மணி ஆகிட்டுங்க. அரவி தம்பி வருவான், எங்களுக்கு பைசா கொடுப்பான், நல்லபடியாக அனுப்பி வைப்பான்னு சொல்லி. கடைசியில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஓமன் கவர்மெண்ட்டு வெறும் 300 பைசா தாங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. எப்படி நம்மளை மாதிரி அப்பாவியில் வந்து காப்பாற்றி விடுறதா இருக்கும் போல். இந்த பஸ்ஸில் வெறும் 300 பைசா தான் டிக்கெட்டு. நம்பர் ஒன்றும் இல்லை, ஃப்ரீ ஒய்ஃபை வேறு பஸ்ஸில் பாருங்க. மகராசன் இங்கே உள்ள சேக்கு நல்லா இருக்கணும். நம்பர் வாய்த்து சேக்கு, நம்பர் வாய்த்து ஓமன். ஏர்போர்ட்டுக்குள்ள போய் பார்ப்போம். கடைசியில் எங்கள் அரவுக்கு தம்பி வரல, நம்ம கையில் பைசா கிடைக்கல. இதுக்கு வச்சு எப்படியா ஊர் வந்து சேரணும். ஆமாம், எப்படியும் ஃப்ளைட்டில் ஏறிடலாம். இன்னும் மும்பையில் போய் தான் கொஞ்சம் கஷ்டம். பார்க்கலாம். நம்ம ஊருக்கு வந்து பின்னாடி என்ன எங்கள் டிரைவருக்கு உதவி கிடச்சிடாதா? ஓகே, ஏர்போர்ட்டில் போய் பார்ப்போம். சுற்றி இது ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சப்பா. அரவாப்பு நம்பி விளையாட லேட் ஆகி போச்சு. சரி, ஓகே, இந்தியாவை வச்சு சந்திப்போம். பாய்.